Good morning students. I welcome you students for the Shiba group of school online class. So last class we have learned about oxygen. Now I am going to teach you for the nitrogen. So nitrogen means what? It's one of the gases. In our surrounding, the earth fully covered with, it's made up of gases. So this gas, one type of the gas is nitrogen. Okay. So this nitrogen is 98% will be covered as in our earth. Okay. So here the nitrogen is one of the most abundant element in the earth. So because of it's fully covered it. So animals and plants also needed as a nitrogen. So for their growth. So animals, plants எல்லாம் வந்து அதோட growthக்கு வந்து nitrogens வந்து it's mainly purpose இருக்கு. So all living organisms it's included as contain nitrogens. So most of the living organisms also having as a nitrogen. So it is an essential element for the presence of nitrogen, protein and nuclei. So these elements it's having also a nitrogen. So which are the, it's a building block of all living things. So it's a first isolated, so introduced as a nitrogen is Daniel Rutherford is a 1772 the year it's introduced as a nitrogen is the name will be discovered. So it's produced as a nitrogen. So its nitrate is potassium nitrate. Okay. So nitrate means it's separated by nitrate plus Gene. Okay. So its nitrate is a potassium nitrate will be named as a form. So it's compound of nitrogen. So இந்த நைட்ரஜனுக்கு வந்து டேனியல் ருதர்ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1772ல வந்து நைட்ரி அப்படின்னு சொல்லி நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ தென் வந்து ஆண்டோனி லெவிஸ் வந்து நெக்ஸ்ட் அதை வந்து நைட்ரஜன் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நைட்ரேட் இட்ஸ் ஃபுல்லி கவர்ட் அஸ் அ ஆசிட் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இட்ஸ் அ ஆண்டோனி இட்ஸ் நேம் ஆஃப் அசிட்டி. ஸோ இட்ஸ் அ கிரீக் வேர்ட் ஆஃப் த நேம். ஸோ இட்ஸ் மீனிங் இஸ் தெர் இஸ் அ நோ லைஃப். ஸோ நைட்ரஜன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து இட்ஸ் ஃபுல்லி கவர்ட் ஆஃப் அசிடிக் ஃபார்ம். ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தெர் இஸ் அ நோ லைஃப். இட்ஸ் அ நேம். ஸோ இட்ஸ் அக்யூஸ் அஸ் அ நைட்ரஜன். ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆல்சோ. ஸோ நம்ம பாடியிலுமே வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இன் ஃபோர்த் ஒன்னில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில் வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். So it's account for 3% of mass in the human body. So அந்த எவ்வளோ percentage of mass இருக்குது அந்த நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தா 3% இருக்கு. So it's a 7th most abundant element the universe also. So it's a நம்ம சாட்டன் ஒரு பிளான்ட் இருக்குல்ல. ஸோ அந்த பிளான்ட்டோட சேட்டலைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சேட்டலைட்டில் ஃபுல்லி கேஸஸ் கவர்டு என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நைட்ரஜன் கேஸ் தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரெசன்ட் இஸ் அ வால்கானிக் கேஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வால்கானிக் எரப்ஷன்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ரிலீஸ் ஆகிற கேஸ் எல்லாமே என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா திஸ் நைட்ரிக் ஆக்சைட்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதில் இருந்தும் வந்து நம்மளுக்கு சம் நைட்ரிக் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக் இதோட நேம் கெமிக்கல் பாண்ட் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா KNO3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கம்பைன் ஃபார்ம். ஓகே. ஸோ இது செப்பரேட் ஃப்ரீ ஸ்டேட்லேயுமே இருக்குது இந்த கேஸஸ். தென் கம்பைன் ஸ்டேட்லேயுமே இந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் அ சில் சால்ட் பர்ட். ஸோ இதை வந்து சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சால்ட் டைப்பில் இருக்கும். ஸோ த நேம் இஸ் NaNO3. இட்ஸ் ப்ரெசன்ட் இஸ் அ ஆர்கானிக் மேட்டர் சச் அஸ் ப்ரோட்டீன், என்சைம்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நைட்ரஜன்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் அ ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இட்ஸ் அ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். ஸோ இந்த ஆசிட்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது, நைட்ரஜனுக்கு இட்ஸ் டஸ் நாட் ஹேவிங் அ சம் கலர்ஸ். ஓகே. ஸோ இது கலர்லெஸ்ஸாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ தென் ஆர்டர்லெஸ், இட் டஸ் நாட் டிஃபைன்ட் அஸ் அ ஷேப் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ டேஸ்ட்லெஸ். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி லைட்டர் தென் ஏர். ஸோ நம்ம ஏர் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு சொல்கிறோம், மோஸ்ட்லி அதோட வெயிட் எப்படி இருக்கும், ரொம்ப டென்சராக இருக்குது அதில். ஸோ அதை விட லைட்டராக இருக்குமா இந்த நைட்ரஜன் கேஸோட வெயிட். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ இது குயிக்காக வந்து என்ன ஆகிடும், வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகிடும். ஸோ இட்ஸ் எந்த ஒரு அதாவது வாட்டர் கண்டென்ட், லிக்விட் கண்டென்ட்டில் இருக்க எந்த ஒரு இதுலையுமே இது குயிக்காக கம்பைன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ நைட்ரஜன் பிகம்ஸ் இஸ் அ லிக்விட். இட்ஸ் அ லோ டெம்பரேச்சர். ஸோ இந்த நைட்ரஜனுக்கு வந்து என்ன இருக்குது, லோ டெம்பரேச்சரில் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இட்ஸ் லைக் அ வாட்டர். ஸோ வென் இட்ஸ் ஃப்ரீஸ் இட்ஸ் பிகம் அ ஒயிட் சாலிட். ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட் கொடுக்குற ஒரு சாலிட் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ ஒரு இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை சாலிட் ஃபார்ம்னு எடுக்கும் போதே நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து டிஃபைன் ஆகிடும். ஸோ இட்ஸ் அ நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன்.
ஸோ நம்ம ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது அந்த லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பேப்பரில் வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் அ நியூட்ரல் கலர் வந்து நம்மளுக்கு வந்து precipitate ஆகும். ஸோ இட்ஸ் அ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது நைட்ரஜன்லன்னு பார்த்தா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் இன் ஆர்டினரி கண்டிஷன். ஸோ நார்மலாக நைட்ரஜனுக்கு வந்து அது செப்ரேட்டாக ஒரு தனி இதுவில் வைக்கும்போது அந்த நைட்ரஜன் கேஸை நம்மளுக்கு அது எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காது. ஸோ ஒரு ரெஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இதே வேறு ஒரு மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட நம்ம வந்து மெட்டல்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் கூட இந்த எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அது தெரியும். இட் கம்பைன் மெனி எலமெண்ட்ஸ் லைக் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்க சம் எலிமெண்ட்ஸ் கூட வந்து இது குயிக்காக கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ கம்பியூஷன். ஸோ திஸ் நைட்ரஜன் நெய்தர் கம்பியூஸ்டபிள் நார் அ சப்போர்ட் ஆஃப் கம்பியூஷன். ஸோ இது வந்து அது தன்னைத்தானே வந்து நல்லா கம்பியூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு என்ன தேவையில்லை அப்படின்றாங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸும் தேவையில்லை. ஸோ நைட்ரஜன் இஸ் அ மாடரேட் ரேட் ஆஃப் கம்பியூஷன். ஸோ இட்ஸ் அ மாடரேட் ரேட். ஓகே, ஸோ அது மாடரேட்டாக வந்து அதை வந்து தன்னைத்தானே வச்சுக்கும். ஸோ அது எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் கூடயும் வந்து கம்பைன் ஆகி அது ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ கம்பியூஷன்ஸ். ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ ரியாக்ட் வித் மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம எதனா ஒரு மெட்டல்ஸ் கூட இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் மெட்டல் லைக் லித்தியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு மெக்னீஷியம் கூட ரியாக்ட் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு கலர்ஸ் கொடுக்கும். ஒரு பர்பிள் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபயரிங் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம்ல, ஸோ இந்த வெல்டிங் ஃபயரிங்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த ஃபயரிங்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கலர் கொடுக்கும் தெரியுமா, அந்த ஒயிட் லைட் இதுவாகுது. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் எதனால் அப்படின்னா இந்த நைட்ரேட் கேஸு தென் மெக்னீஷியம்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஃபயரிங் பண்ணும்போது அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், precipitate ஆகும். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரேட்ஸ். ஸோ இட்ஸ் அ மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, மெட்டல் கூட இந்த நைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா மெட்டாலிக் நைட்ரேட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் அ நைட்ரஜன். ஸோ இது ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நைட்ரிக்காக வந்து நைட்ரேட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ தென் கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ இட்ஸ் ஃபார்ம் அஸ் அ கால்சியம் நைட்ரேட். ஸோ 3Ca அப்படின்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் அ கெமிக்கல் ஸ்டேட். ஸோ ப்ளஸ் N2. ஓகே, ஸோ இது கெமிக்கல் நேம் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும்போது ஃபார்மேஷன் என்னவா கிடைக்குது, கால்சியம் ப்ளஸ் நைட்ரேட். ஸோ Ca3. ஸோ இந்த 3 வந்து நம்மளுக்கு என்னவாயிடுது, A3 வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் N2. ஸோ N2 வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த நைட்ரேட் ஃபார்ம். ஓகே, ஸோ அதனால N2 வந்து இட்ஸ் சேம். ஸோ Ca3N2 இட்ஸ் அ காம்பவுண்ட். ஓகே, ஸோ சம் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து நம்மளுக்கு கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும், கால்சியம் நைட்ரேட்டாக, அதாவது ஒரு காம்பவுண்டாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ரியாக்ட் வித் நான் மெட்டல். நான் மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரேட். ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரேட் அப்படின்னு எடுக்கும்போது 2NH3. ஓகே, ஸோ இட்ஸ் அமோனியா. ஸோ நம்மளுக்கு இதுவுமே வந்து ஆசிட் ப்ளஸ் பேஸ் வந்து கம்பைன் ஆகி அமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ 3H2 ப்ளஸ் N2. ஓகே, ஸோ ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், 3 அதாவது 3 டைப் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரேட். ஸோ நைட்ரோ இட்ஸ் ரியாக்ட் வித் 2NH3 அமோனியா. ஸோ இட்ஸ் அ ரியாக்ட் வித் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நைட்ரைடாக ரியாக்ட் ஆகுது. நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அமோனியாவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு காம்பவுண்டாக கிடைக்குது. ஸோ இந்த அமோனியா வந்து நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இட்ஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். ஸோ லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ எதனால் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு யூஸ் பண்ணாங்க, இட்ஸ் பர்பஸ் டு ஹேவிங் அ சம் கூலிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அந்த கூலிங் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இதை நம்மளுக்கு வந்து இந்த கேஸஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னாக்கா கூலிங் டைப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இட்ஸ் ப்ரொவைட் அஸ் அ inert atmosphere. It contains certain chemical reactions. Okay, so it's used as a prepare ammonia. So it's a Haber process அப்படின்னு சொல்லுவோம். It's because of it's preparing as a ammonial purpose. So which is it's converted into a fertilizer and nitric acid. So நம்மளுக்கு வந்து growth some rice and grains growth ஆகிறதுக்கு fermentationக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். So it's fertilizer nitric acids also. So it's a substitute of compressed air in tires. ஸோ நம்ம டயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வீக்காகி அது கம்ப்ரெஸ் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ nowadays it's used as these types. So it is used as a filling of space above a mercury also. ஸோ நம்ம மெர்க்குரி வந்து மோஸ்ட்லி வந்து பியோர் மெர்க்குரி டைப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் லிக்விட் மெட்டல் அப்படின்னாக்கா
நம்மளுக்கு அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ரியாக்ட் ஆகும். எந்த ஒரு இதுலையுமே மெர்க்குரி மட்டும் ஃபுல்லாக பியூராக வைக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை வந்து ரைஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த நைட்ரஜனையும் வந்து மிக்ஸ் பண்ணலாம் மெர்க்குரி கூட. ஓகே, ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் மெனி எக்ஸ்பென்சிவ் டிஎன்டி, அதாவது ட்ரைன் நைட்ரோஜன் அண்ட் கிளிசரின் அண்ட் கன் பவுடர். ஸோ நம்மளுக்கு கிளிசரின்க்கு, அந்த கிளிசரின் தெரியும்ல, நம்மளுக்கு லிக்விட் டைப்பில் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த ஹைஸ்க்கெலாம் வந்து டியர்ஸ் வரத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ கிளிசரின். ஸோ தென் கன் பவுடருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸு, தென் ஃபுட் ஐட்டம் ப்ரிசர்வேஷன்ஸ்க்கு, தென் வந்து இது கேஸஸாக வந்து இன்சிடென்ட் லைட், அதாவது இன்சிடென்ட் லைட்டில் வந்து உள்ளே வந்து அந்த பர்பஸ் பவுடர்ஸ்லாம் வைப்பாங்க, ஒயிட் ப்ரெசிபிடேட் பவுடர்ஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஏ யூஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஸோ நைட்ரஜன் இட்ஸ் அ ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் இன் த எலமெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏராகவும் இருக்குது, சாயிலாகவும் இருக்குது, தென் லிவிங் திங்ஸ்க்கு வந்து மெயின் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. So it's a form of compound. So it's a compound type. It's forming as a compound வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ஆசிடாக கிடைச்சாலும் நம்மளுக்கு பேஸாக கிடைச்சாலும் ஃபைனல் ஃபார்மேஷன் என்னவாக இருக்குது, காம்பவுண்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் சர்க்குலேட்டிங் எ கார்பன். ஓகே, ஸோ கார்பனை சர்க்குலேட் பண்ணி இந்த நைட்ரஜன் வந்து இட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இட்ஸ் அ நேச்சர், இட்ஸ் ஃபுல்லி சர்க்குலேட்டட் அ நைட்ரஜன். ஸோ தென் இதோட எசென்ஷியல், இந்த பர்பஸ் வந்து என்னவா இருக்குது, எந்த ஒரு ஃபர்மெண்டேஷனுக்கோ ஃபர்டிலைஸ்க்கோ வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத்க்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பர்பஸ் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து மெயின் யூஸ்ஃபுல்லாக, அதாவது அதோட ஃபர்டிலைஸ்க்கு வந்து மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எது, இந்த சன்லைட்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிற அந்த கேஸஸ், ரேடியேஷன்ஸ் எடுத்து நம்மளுக்கு வெளியே இது பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளான்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபிக்ஸேஷனாக இருக்கிறதுனால இட்ஸ் கன்வெர்ட் நைட்ரஜன் இன் டு த ஏர், இட்ஸ் யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ திஸ் நேம் இஸ் த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். So fixation of nitrogen is carried naturally by man. Okay, so இது நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸேஷன் வந்து நம்மளுக்கு ஆகுது. பட் நம்மளும் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இதை நம்ம எடுத்து அந்த பிளான்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு ஒரு மெடிசன் மாதிரி கொடுப்போம்ல, ஸோ அந்த மெடிசனாகவும் நம்ம இந்த நைட்ரஜனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்தாலே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அதோட க்ரோத், ஸோ நம்ம ப்ரீத்திங் பர்பஸ்க்கு வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடே நம்ம திரும்ப, அதாவது ரீப்ரீத் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன, அது அஃபெக்டட் கேஸ் அண்ட் ஏர் தான். ஓகேவா. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எது மூலியமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் காம்பவுண்ட். இட்ஸ் 1 கார்பன் அண்ட் 2 ஆக்சிஜன். ஸோ ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், அதாவது 2 டைப் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கார்பன் கூட கம்பைன் ஆகும்போது அது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க, கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் பாண்டட் டுகெதர், அது வந்து ஒன்னோட ஒன்று பாண்ட் ஆகிடுது. ஸோ இட்ஸ் அ டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த கேஸ் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து தன்னைத்தானே வந்து வேரியேஷன் இது பண்ணிக்கும், வேரியபிள் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் ரிப்ரசன்டட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் CO2. ஸோ இதோட கெமிக்கல் நேம் என்னவா சொல்கிறாங்க, CO2 அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ 2 oxygen, no? So that's it's found as a earth and atmosphere. It's sent back to solar energy. ஸோ இது நம்மளுக்கு வந்து சோலார் எனர்ஜி அப்படின்ற அந்த பர்பஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் வந்து நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ரிஃப்ளெக்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ நம்ம எர்த்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் அட்மாஸ்பியரில் வந்து கேஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேஸஸ்லாம் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்கா இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த அட்மாஸ்பியரில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட பர்பஸ்க்கு வந்து அந்த ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் அ சர்வே வென் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அக்குமுலேட் மோர் இன் த அட்மாஸ்பியர் இட்ஸ் ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் நம்ம எர்த்தில் அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு எந்த க்ரோத் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அக்யூஸ் அஸ் அ கார்பன் டை ஆக்சைட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் ஏர். இது ஏரில் வந்து எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த கார்பன் டை ஆக்சைடு 0.03% ஒன்லி. ஸோ இட்ஸ் அ வால்யூம். ஸோ திஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன். ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ் அஸ் அ டியூரிங் ஃபார்மெண்டேஷன் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, மோஸ்ட் ஆஃப் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து அது ப்ரீத் பண்ணிக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஸோ இட்ஸ் டியூரிங் ஃபார்மெண்டேஷன் ரியாக்ஷன் ஆல்சோ. ஸோ இட்ஸ் நேச்சுரலி அக்கிங் CO2. இட்ஸ் எமிட்ஸ் அஸ் அ வால்கனோஸ். ஸோ வால்கனோஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது நம்ம நைட்ரஜன் கூட என்னவா கம்பைன் ஆகும், இந்த கார்பன் டை ஆக்சைடை கம்பைன் ஆகி ரிலீஸ் ஆகும்.
ஸோ அதனால தான் இந்த வால்கனிக் எரப்ஷன் அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங் பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாஸ்லலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடுனால தான். ஸோ CO2 is many in a biodegradation of the oil and gas. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸில் வந்து ரிலீஸ் ஆகிற கேஸஸும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து அந்த வேஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகும்ல, ஸோ அதில். ஸோ இட்ஸ் அட்மாஸ்பியர் ஹாஸ் இன்க்ரீஸ் குளோபல் டெம்பரேச்சர், இட்ஸ் அ வார்மிங் த பிளானட். ஸோ பிளானட் வந்து ரொம்ப வார்ம் ஆகிட்டு அந்த குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு ரீசனுமே வந்து மெயின் வந்து என்னன்னு பார்த்தா நம்ம அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது தான். ஸோ அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர அந்த டிகிரேடேஷன் ஆஸ் அதெல்லாம் தான். ஸோ அந்த ஆஸ் வந்து அதை டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நம்மளுக்கு இது மூலயமா வந்து குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. ஸோ அது அந்த பர்பஸ் சைக்கிள் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஸோ இட்ஸ் அ கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் கார்பன் சைக்கிள். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் CO2. ஸோ அந்த கார்பன் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடில் ஆக்சிஜனை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கார்பன் தான் மெயினாக இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆசிட் ஃபார்ம். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது குளோபலில் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ கம்யூலேட்டிவ், இட்ஸ் பிகம்ஸ் அ நேச்சுரல் காம்பினேஷன். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அடிஷ்னல் ஆஃப் த CO2. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். இட்ஸ் அ ஹெவியர் தென் ஏர். நம்ம ஹேரை விட அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹெவியராக இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பியூஷன். ஸோ இது என்ன, இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து எந்த ஒரு கேஸும் தேவையில்லை. இது அதாவது தனித்து இருக்கும்போதே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட ரியாக்ஷன்ஸை வந்து நடத்தும். ஸோ இட்ஸ் ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர், இட்ஸ் ப்ளூ, லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட். ஸோ இதோட லிட்மஸ் வந்து நம்ம ப்ரெசிபிடேட் என்னவா ஆகும் அப்படின்னாக்கா ப்ளூ வித் ரெட் ப்ரெசிபிடேட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ப்ளூலேருந்து ரெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இட்ஸ் ஆசிட் இன் நேச்சர். ஸோ இது நம்மளுக்கு நேச்சர் அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகும்போது என்னடா ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அசிடிக் ஃபார்மாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட்ஸ் கேன் ஈஸிலி லிக்விஃபைடு. ஸோ ஈஸியாக வந்து இதுவும் என்ன ஆகிடும், லிக்விடாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஹை ப்ரெஷர், இட்ஸ் கேன் பி சாலிடிஃபைட். ஸோ ரொம்ப ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அஸ் அ சாலிட். ஸோ திஸ் சாலிட் ஃபார்ம் இஸ் அ CO2. இட்ஸ் அ ட்ரை ஐஸ் அண்ட் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன்லேயும் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த சப்ளிமேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபனல் மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு அது மூலிமா தான் நம்மளுக்கு அந்த ஏர் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த கார்பன் டை ஆக்சைடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஏர் தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் அந்த டைம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, combustibility and react with metal. So it's a non-combustible gas, does not supported as a combustion. Okay, so இந்த combustionக்கு வந்து இந்த gas வந்து செப்பரேட் ஆகாது அப்படின்றாங்க. So it's react with metal also. So எந்தெந்த மெட்டல்ஸ் கூடலாம் இது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா சோடியம், பொட்டேஷியம் அண்ட் கால்சியம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம கால்சியம் கூட தான் இந்த கார்பனேட்டை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கால்சியம் ப்ளஸ் கார்பனேட் பவுடர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒயிட் ப்ரெசிபிடேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம கோல்கேட் பவுடர்லாம் இருக்குது தெரியுமா, நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அந்த பவுடர் டூத் பவுடர். ஸோ அது வந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட்டட் பவுடர் ஃபார்மில் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட் பவுடர் ஃபார்மில் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஸோ தென் சோடியம் அண்ட் பொட்டேஷியம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா ஸோ இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அஸ் அ ஒயிட் ப்ரெசிபிடேட். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த சோடியமும் பொட்டேஷியமும் நம்மளுக்கு லிக்விட் ஃபார்ம்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ CO2 to form as a carbonate. It's a magnesium also. ஸோ நம்மளுக்கு மெக்னீஷியமும் வந்து கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் ஃபார்ம் அஸ் அ மெக்னீஷியம் கார்பனேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து காம்பவுண்டாக கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சைடு அண்ட் கார்பன். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த சோடியம் ப்ளஸ் கார்பனேட். ஸோ it react with the sodium carbonate. Okay, ஸோ 2Na அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த 2Na வந்து செப்பரேட் ஆகுது, நம்மளுக்கு சோடியம் வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் ஆகும். ஸோ செப்பரேட் ஆகும்போது 2Na2CO3. ஸோ கார்பனேட் நம்மளுக்கு செப்பரேட் ஆகிடுதா, செப்பரேட் ஆகிட்டு அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சோடியம் கூடவே மிக்ஸ் ஆகிடும். ஓகே, மிக்ஸ் ஆகிட்டு தென் கார்பன் மட்டும் வந்து நம்மளுக்கு தனியாக பவுடரிஷாக வந்து செப்பரேட் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ரியாக்ட் வித் அஸ் அ சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எடுக்கும்போது எது கூட இதை வந்து நம்ம மிக்சர் ஆக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஆல்கலி கூட. ஸோ திஸ் அ NaOH ப்ளஸ் CO2. ஸோ சோடியம்னா அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா NaOH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, OH அப்படின்னாக்கா ஹைட்ராக்சைடு. ஸோ CO2. ஸோ NaHCO3 ப்ளஸ் H2O. H2O வந்து வாட்டராக ரிலீஸ் ஆகிடும், தென் பேஸ் வந்து பவுடராக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் வித் லைம் வாட்டர்.
ஸோ லைம் வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல அது கூட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து மிக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா சம் சாலிட் ஃபார்ம் எதனா மிக்சர் வந்து கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு செகண்ட் மிக்சராக வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த லைம் வாட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மில்கிஷ், அதாவது ஒரு மில்க் எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி மில்கிஷாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு தென் ஒரு 2 minutes 3 minutes கழித்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டராக வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு வித் ஃபார்ம் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் a use of carbon dioxide. CO2 is used as a soft drink. ஓகே, எதுக்குலாம் யூஸ் ஆகுது, சாஃப்ட் ட்ரிங்க், தென் aerated drinks. இட்ஸ் a fire extinguisher. ஸோ நம்ம ஃபயர்ஸ்க்கு வந்து ஃபயர் ஆச்சுன்னா அஃபெக்டட் ஆச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். தென் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சாலிட் ப்ராசஸ். ஸோ தென் another use of the ammonia also. It's manufacturing of ammonia, it's mixed as a carbon dioxide. So then CO2 is used as a preservation of food grains and fruits etc. ஸோ இந்த கிரெயின்ஸ்லாம் வந்து நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ்ஃபுல்லும். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன். Okay students, are you clear now? I hope you all understand today's video class. We will see in the next class. Thank you.